பொதுவா இப்போ இந்த 2 சீசன் பொறுத்த வரைக்குமே, குறிப்பா சொன்னா இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட்‌க்கு மரியாதை இல்ல, பிக் பாஸ்‌க்கு மரியாதை இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு பரவலா ஒரு பேச்சு இருக்கு. அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாரி. அவர் ரொம்ப நம்ம ஃப்ரெண்டு தானப்பா விஜய் சார் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருந்தது. ஒருவேளை இது கமல் சார் தொகுத்து வழங்கியிருந்தா, இதே மாரி யாராவது பேசியிருந்திருப்பாங்களா? இல்ல நீங்க இந்த மாரி கோவப்பட்டு பேசியிருந்திருப்பீங்களா? ஆ நான் கோவப்பட்டு பேசல. நான் வருத்தத்தில தான் பேசினேன். ம். அந்த இடத்துல வேற எந்த ஒரு ஹோஸ்ட் இருந்தாலும் நான் அப்படிதான் பேசியிருப்பேன். ஆனா என்னோட வலி அப்படி இருந்தது. ம். அவரு விஜய் சேதுபதி சார், கமல் சார்னா ரொம்ப ரெஸ்பெக்ட். விஜய் சேதுபதி சார்னா ரெஸ்பெக்ட் இல்ல. அந்த மாரி கிடையாது. எனக்கு எல்லாருமே ஒரு ரெஸ்பெக்ட் தான். ஏன்னா, அவர் அவ்ளோ பெரிய இடத்துல இருந்து பேசும்போது நான் மரியாதை குடுக்குறேன். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. என்னால முடியல. நான் நல்லா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும், என் வாழ்க்கை மாறணும், கஷ்டப்படக்கூடாது இதுக்கப்புறமா அப்படி சொல்லி தான் போனேன். உள்ள போன அப்புறமா நான் கஷ்டப்படுறேன்னா, அப்புறம் எனக்கு எதுக்கு? நான் நிம்மதியா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு வந்தேன். நானே நல்லா இல்ல. இவ்ளோ அழுகுறேன், முடியல என்னால. பொறுத்துக்கிற வரைக்கும் பொறுத்துக்கலாம். இதுக்கப்புறமா என்னால முடியாதுன்னு நான் நினைக்கும்போது, நான் எடுத்த முடிவு என்னோட முடிவு அது. அந்த இடத்துல யாரா இருந்தாலும் அந்த முடிவு நான் எடுத்திருப்பேன்னு தோணுது.